மருமலை எம்மா மருமலை என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஆமா மருமலை, வயிறு பசிக்கு 2 தோசை சுட்டு கொண்டா. இருங்கத்தே, ஒரு 2 மினிட்ஸ்ல சுட்டு கொண்டு வரேன். அந்த காலத்துல எல்லாம் அடுப்பை பத்த வச்சு கல்லை தூக்கி வச்சு கல் சூடானதுக்கு அப்புறம் மாவு ஊத்தி தோசை சுடாய்க்குள்ள ஒரு வழி ஆயிரும். இந்த காலத்துல அப்படியா? கேஸை பத்த வச்சா உடனே தோசை ரெடி ஆயிரும். அதான் மருமக 2 மினிட்ஸ்னு சொல்லிட்டு போறா போல. எத்தே இந்தாங்க தோசை சாப்பிடுங்க. சரி மருமலை, நான் தோசை சாப்பிட்டு இருக்கேன். நீ நம்ம ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு ரேஷன் கடையில் இன்னைக்கு அரிசி பருப்பெல்லாம் கொடுக்கறானு கொஞ்சம் பாத்துட்டு வாயேன். கொடுத்தோம்னா மதியானத்துக்கு மேல போயிட்டு அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் போய் பாத்துட்டு வாயேன் மருமலை. சரிங்க தே, நான் போய் பாத்துட்டு வரேன். எம் 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 எம். அரை மணி நேரத்திற்கு பிறகு. என்ன ரேஷன் கடைக்கு போய் பாத்துட்டு வாடி சொன்னவளை இன்னும் காணல. எத்தே மருமலை வந்துட்டியா? ரேஷன் கடையில என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கத்தே. அட அது இல்ல மருமலை, ரேஷன் கடையில என்ன போடுறாங்க? சண்டை போடுறாங்க தே. சண்டை போடுறாங்களா? நான் என்னத்த கேட்டா நீ என்ன தட்டி சொல்லிட்டு இருக்கா? என்ன பொருள்லாம் ரேஷன் கடையில கொடுக்காம? அப்படி தெளிவா கேளுங்க தே. ரேஷன் கடையில அரிசி பருப்பு சீனி கோதுமை எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியா? சரி, உளுந்து கொடுக்குறாங்களா? இல்ல தே, உட்கார்ந்து தான் கொடுக்குறாங்க.